ஹாய் கைஸ், நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி பேச போகிறேன். நான் பெஸ்ட் ஃபுட்டை பற்றி பேசுகிறேன். பெஸ்ட் ஃபுட்னா என்ன கொஞ்சம் சொல்கிறேன். பெஸ்ட் ஃபுட்னா மக்களுக்கே தெரியும். இப்போ பழைய கஞ்சி, மிளகா, வெங்காயம், அதுதான் என்னைக்குமே பெஸ்ட் ஃபுட்டு. மக்களே, அந்த பழைய கஞ்சிலாம் இவன் தான் இன்னும் குடிச்சிட்டு இருக்கான். வேற யாரும் இப்பெல்லாம் பழைய கஞ்சிலாம் குடிக்கிறது இல்லை. தம்பி, அங்கே போய் பாருங்க தம்பி, அமெரிக்காவிலேயே பழைய கஞ்சியை பார்சல் பண்ணி அதை தான் விற்று அமெரிக்கா பொருளாதாரத்துக்கே மெயின் பழைய கஞ்சி தான். மக்களே, இப்பெல்லாம் 15 மினிட்ஸ்ல பிரியாணி ஆர்டர் பண்ணா கிடைக்கும். ½ hourல பிரியாணியே செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அந்த காலத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பிரியாணி சாப்பிடு. நாங்க இன்னைக்கு சாப்பாடு போன சாப்பாட்டுல தண்ணியை ஊற்றி வச்சுட்டு தூங்கி எந்திரிச்சு வெயிட் என்ன பண்ணதே இல்லை. தூங்கி எந்திரிச்சா கஞ்சி ரெடி. வெயிட் பண்ணவே இல்லையா நாங்க. நீங்க வெயிட் பண்ண வேணாம். ஆனா இன்னைக்கு சாக்லேட் தோசை, சீஸ் தோசை, பிட்சா, பர்கர்னு டிஃப்ரெண்டா கிடைக்கும். நிறைய ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்துல சாப்பிடுவோம். அந்த காலத்துல நான் முடியவே முடியாது. நாங்க சாப்பிடாத சாப்பாடு அப்போ பல விதமான சாப்பாடு. கஞ்சிலே வேறு சோள கஞ்சி, கம்பங்கஞ்சி, வேற உளுந்தங்கஞ்சி, இட்லி, தோசை, ஆப்பம். ஆப்பத்துலனா அந்த தேங்காய் பால்லாம் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அருமையா இருக்கும். நீங்களாம் சாப்பிட்டுருப்பீங்கன்னே தெரியலையா அப்போ. மக்களே, இப்போ வேற இதுல வேற கருப்பட்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கருப்பட்டி இப்பெல்லாம் உண்மையா எவ்வளவு விற்கிறது இல்லை. யாரும் நம்பி செஞ்சு வாங்கி குடிக்காதீங்க. கருப்பட்டி காப்பி சர்க்கரையா வாங்கி. கருப்பட்டி காப்பினா இப்போ கிடைக்கிறேன். கருப்பட்டி எங்க மரத்துல யார் இருக்க கருப்பட்டி காப்பி அப்படின்ட்டு கடை வச்சு மக்கள் அதிகமா போறாங்க. போய் குடிங்க, உங்க மனசுக்கு கருப்பட்டி காப்பி அப்படிங்கிற மன இதுல குடிங்க. ஆனா கருப்பட்டி காப்பி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஒரு பழமையான ஃபுட்டு. அந்த கருப்பட்டி காப்பி குடிங்க, என்ஜாய் பண்ணுங்க. கருப்பட்டி காப்பி கருப்பட்டி இப்போ என்னன்னா வர்ற காலத்துல தங்க கட்டி கூட உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா இந்த கருப்பட்டிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுடுங்க.